நம்ம கிறிஸ்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள் இந்த உபதேசத்தை. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க, பாவத்தில் விழுந்து போன மனுஷன், ஆதாம் பாவத்தில் விழுந்து அது முதல் மனுஷர்களெல்லாம் பாவத்தில் விழுந்து போனவர்களாக பாவிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது வேத போதனை. ஆனால் அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு புரிஞ்சுக்கலன்னா சும்மா போய் எல்லாரையும் நீ பாவி உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி வேதம் போதிக்கலை. பாவிகளாக இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கி பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸாக இருக்கிறாங்க, பெரிய மருத்துவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை ஆண்டவரை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பெரிய நிலையில் இருக்கிறாங்க, பெரிய அறிவாளிகளாக ஞானிகளாக, அவருடைய சப்ஜெக்டில் அவங்கள அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பெரிய தலை சிறந்த அறிவாளிகளாக ஞானவான்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சந்திரமண்டலம் வரைக்கும் ராக்கெட்டில் மனுஷனை ஏற்றி அங்கே அனுப்பிச்சாங்க, நடக்க வச்சுட்டாங்களே. அவ்வளோ பெரிய அறிவு மனுஷன் இருக்குது. அதில் என்னத்தை பார்க்குறோம்? மனுஷனுடைய கிரேட்னஸை பார்க்குறோம். மனுஷன் சாதாரணமானவில்லை, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவன், அறிவிலும் ஞானத்திலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட அறிவாளி அவன், அறிவினால் நிறைந்தவன், அவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாத்தின் மேலே ஆளுகை உடையவன். சந்திரமண்டலத்துக்கு எப்படி போகிறான்னா, எல்லாத்தையும் சிருஷ்டிப்பு அனைத்தும் அவனுடைய ஆளுகை கீழே வைக்கப்பட்டது, எல்லாம் அவனுடைய பாதப்படி கீழே. அதனால் வீட்டில் சோறு சாப்பிட்டு பேசாமல் கிடையாது, பண்ண மாட்டான். அவன் சந்திரமண்டலம் போயிட்டு வரேன்றான். ஏன் அங்கே போய் வேணும் அங்கே விழுந்து தொலைக்க போகிற அப்படின்னா கேட்குறது இல்லை. ஏன்னா அங்கே போய் இறங்கி அவன் பார்த்துட்டு வரணும். ஏன்னா இவனுடைய ஆளுகை கீழே வருது எல்லாம். அதெல்லாம் இவன் தான் ஆளுகிறான், இவன் தான் அந்த சிரிச்சிப்புகளுக்கெல்லாம் ஆளுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகிமை மனுஷனுக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் ஒன்றும் தெரியாதவன், ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாதவன், இவன் ஆண்டவரை தெரியாதவன், அதனால் இவனுக்கு ஒன்றும் கிடையாது சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய மகிமை அவனுக்கான. ஆண்டவரே இல்லாத, ஆண்டவரை தெரியாத ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய சாயலை பார்க்குறோம், மகிமையை பார்க்குறோம். அதாவது இந்த பாழடைஞ்ச அரண்மனையில் பார்க்குற மகிமையை மாதிரி அதுவே இவ்வளோ பிரமாதமாக இருந்தேன். நான் சந்திரமண்டலம் வரைக்கும் ஆள் அனுப்புறதுக்கு அவ்வளோ பெரிய அறிவு அதுலேயே இருக்கும். நான் பாழடைஞ்சு போன வாழ்க்கையிலேயே, பாவம் கெடுத்து போட்ட வாழ்க்கையிலேயே அவ்வளோ பெரிய அறிவு ஞானம் எல்லாம் விளங்குமானால், மனுஷன் தேவனுடைய சாயலின்படி இன்றைக்கி இருந்தான்னா அந்த சாயல் அவனுக்கு திரும்ப ரெஸ்டோர் பண்ணப்பட்டு திரும்ப அவனுக்கு கொடுக்கப்படுமானால், அவன் இயேசுவை போல மாறினானா எப்படி இருப்பான் இன்றைக்கின்னு யோசித்து பாருங்கள். அவனில் மகிமையை காண்கிறோம், அவனுடைய கிரேட்னஸை பார்க்குறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுடைய ட்ராஜடியை பார்க்குறோம். அவனிடத்தில் ஒரு சோகத்துக்குரிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு கட்டடத்தை பார்க்குறோம், அரண்மனையாக இருந்தது, இப்போ பாலடைஞ்சு கிடக்கும்போது வருத்தமாக இருக்குது, நமக்கு சோகமாக இருக்குது இல்லையா? ஏதோ ஐயோ என்ன அப்படி ஆக்கிட்டாங்களே, என்ன இந்த கட்டடத்தை எப்படி பாழாக்கிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு சோகத்துக்குரிய காரியம், பரிதாபத்துக்குரிய காரியம்.